விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்கு இரண்டு செய்திகள் வந்திருக்கிறது. ஒன்று செங்கோட்டையன் பற்றி, இன்னொன்று ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி. இந்த இரண்டு துரோகிகளை பற்றி என்ன செய்திகள் வந்திருக்கிறதுன்னு நாம இந்த காணொலியில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். முதல்ல செங்கோட்டையன் பற்றி என்ன செய்தி வந்திருக்குனாக்க, பிரபல நாளிதழ் தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு. பெரும்பாலும் தினமலர்ல வந்து காசு வாங்கிக்கிட்டு அவர்கள் போட சொல்லக்கூடிய செய்திகளை பெரும்பாலும் போடுவாங்க. அப்படி ஒரு செய்தி தான் வந்திருக்கு. அதாவது குறிப்பா 5வது பக்கத்துல ஒரு செய்தி வருதுனாக்க, காசு கொடுத்து யார் போட சொல்றாங்களோ அவர்களுடைய அந்த செய்தி அந்த 5ஆம் பக்கத்துல வரும். 5ஆம் பக்கத்துல வரக்கூடிய பெரும்பாலான அரசியல் செய்திகள் பேமெண்ட் பண்ணி வரக்கூடிய செய்திகள் தான். குறிப்பா இவ்வளவு நாள் விஜயை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் இணைத்து கடந்த ஒரு வார காலமாக செய்தி வந்தது. ஆனா நேற்று வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 5 நபர் கொண்ட ஒரு குழுவை அமைத்த உடனே, திமுகவுடன் கூட்டணி பேசுவதற்கு எந்த தொகுதிகள் எத்தனை இடங்கள்னு பேசுவதற்கு ஒரு 5 நபர் கொண்ட குழுவை அமைச்ச உடனே அந்த தாவேகா காங்கிரஸான செய்தி வந்து கட் ஆயிடுச்சு. அந்த 5ஆம் பக்கத்துல இன்னைக்கு செங்கோட்டையன் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது செங்கோட்டையன் புதுசாக பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன செய்தினாக்க, அசைக்க முடியாத செங்கோட்டையன் பலம் காட்ட களமிறங்கும் பழனிசாமி அப்படின்ற ஒரு தலைப்பை போட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அதை முழுசா படிக்க தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தும் கிடையாது. கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியை சார்ந்த செல்வராஜை பொறுப்பாளர் ஆக்கினார். அதாவது அந்த கோபி செட்டிப்பாளையம் அந்த தொகுதி இருக்குல்ல, செங்கோட்டையனுடைய தொகுதி, அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக செல்வராஜை நியமிச்சாங்களே அதை. ஆனால் செங்கோட்டையன் ஏரியாவில் செல்வராஜால் பணியாற்ற முடியவில்லை. அவர் கூட்டிய கட்சி கூட்டங்களுக்கு ஆட்கள் வரவில்லை. அந்த கோபிசெட்டிப்பாளையத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அலுவலகத்தை, அந்த கோபி தொகுதியில அந்த அலுவலகத்தை மிக முற்றிலும் நவீன வசதிகளோடு புதுப்பித்தது இந்த செல்வராஜ் தான். புதுப்பித்து மிக பிரம்மாண்டமாக அந்த அலுவலகம் இன்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. இவ்வளவு நாள் ஒரு பாழடைஞ்ச பங்களா போல இருந்த அந்த கோபி செட்டிப்பாளையத்தினுடைய அதிமுகவினுடைய அலுவலகம் இன்றைக்கு பளபளப்பாக நவீன வசதிகளோடு மிகவும் சுறுசுறுப்பாக 2026 தேர்தல் பணிகளை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து செங்கோட்டையன் செல்வாக்கு குறித்து தகவல் சேகரித்துள்ளார் பழனிசாமி. அதாவது இந்த செங்கோட்டையனுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகவல் சேகரித்தாராம். இதை சொல்வது யார்? இவங்க சொல்றாங்க. அது சொல்வது யார் என்பதையும் நான் கடைசியா சொல்றேன். அதில் கோபி தொகுதி மட்டுமல்லாது ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு தனி செல்வாக்கு உள்ளது. கோபியில மட்டும் அவருக்கு செல்வாக்கு இல்லைங்க, ஈரோடு மாவட்டம் ஃபுல்லா அவருக்கு தனி செல்வாக்கு இருக்கு, தனி செல்வாக்கு. அப்புறம் ஏன்டா ஈரோடு தொகுதியில வந்து அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியல? ஈரோடுல நடந்த இடைத்தேர்தல் அதிமுகவை எதுக்கு ஜெயிக்க வைக்க முடியல? செங்கோட்டையனுக்கு தான் தனிப்பெரும் செல்வாக்கு இருக்குல்ல, இவர் தனித்து நின்றாலே வெற்றி பெறலாம் சொல்றீங்களே, ஏன் ஜெயிக்க வைக்க முடியல அதிமுகவை? ஏன்னா இவர் பார்த்த உள்ளடி, இவர் வேலை பார்க்காதது. அதிமுகவை அந்த பகுதியில் அழித்த பெருவை யாருக்கு சேரும்னா செங்கோட்டையனுக்கு சேரும். அதனாலதான் அவர் இன்றைக்கு நீக்கப்பட்டுள்ளார். அதனாலதான் கட்சியிலிருந்து அவர் ஓரம் கட்டப்பட்டுள்ளார். இது மறுக்க முடியாத செய்தி. அது மட்டும் இல்லாம இவர் சொல்றாரு தனி பெரும்பான்மை செல்வாக்கு இருக்கான். அவ்வளவு தனிப்பெரும்பான்மை செல்வாக்கு இருக்கிறவங்க ஈரோடு தொகுதியில இடைத்தேர்தல்ல வெல்ல வைக்க வேண்டியதான அதிமுகவை ஏன் வெல்ல வைக்கல? இப்படி ஒரு கேள்வி எழும்புதுல, இதுல இருந்தே தெரியுதுல இது காசு கொடுத்து வர வைத்த செய்தி. இன்னும் மேல இருக்கு, படிக்கிறேன் பாருங்களேன். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் அவருடைய செல்வாக்கும் தேர்தலில் எதிரொலிக்கும் என தகவல் கிடைத்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து இவரை பற்றிய விவரங்களை, இவருடைய செல்வாக்கு என்னன்னு சேகரிக்கும் போது ஈரோடு மட்டுமல்லாமல் ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலும் இவருடைய செல்வாக்கு எதிரொலி போகுது. கோபி தொகுதியிலே ஒன்னால ஜெயிக்க முடியாது, அந்த இடத்துல இறங்கி அதிமுக தோண்ட வேலை பார்ப்பான். இதுல 8 தொகுதியா, ஈரோட சுற்றி 8 தொகுதியிலும் இவருடைய செல்வாக்கு அதிகமா இருக்கான். கேட்கறவன் கேன பயனா இருந்தா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா நீங்க? அவருடைய செல்வாக்கு தேர்தலில் எதிரொலிக்கும் என தகவல் கிடைத்தது. இதையடுத்தே தன் பலத்தை காட்ட வரும் 30 கோபியில் பொதுக்கூட்டம் நடத்துகிறார் பழனிசாமி. அதாவது இவருக்கு அந்த ஈரோடு தொகுதியை சுத்தி 8 தொகுதிகளிலுமே இவருக்கு செல்வாக்கு இருக்கா செங்கோட்டையனுக்கு. அதை தகர்ப்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி 30 அங்க 30ஆம் தேதி வருகின்ற 30ஆம் தேதி அங்க பொதுக்கூட்டம் போட போறாராம். அப்படிலாம் கிடையாதுங்க. அவரு அதிமுக சார்பில் ஒரு கழுதியை நிக்க வச்சா கூட அந்த கோபி தொகுதியில ஜெயிக்கும். ஏன்னா அது அதிமுகவுடைய பாரம்பரிய கோட்டை, பாரம்பரிய வாக்கு வாங்கி உடைய கோட்டை. அதுல செங்கோட்டை நின்னாதான் ஜெயிக்க முடியும்னு எந்த இதுவும் கிடையாது. அவரை எதிர்த்துதான் களம் காணணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அவசியமும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, அதுல ஒரு பயணம் இது, அவ்வளவுதான். மேலும் கோபியில் எதிர்பார்க்கும் கூட்டம் வராது போனால் மேலும் பலவீனமாகும் என்பதால் கூட்டத்துக்கு பக்கத்து மாவட்டங்களிலிருந்தும் ஆட்களை திரட்டி வர கட்சியினருக்கு பழனிசாமிக்கு உத்தரவிட்டுள்ளார். அதாவது கோபியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் போட்டா அந்த கூட்டத்திற்கு கூட்டம் வரும்னா அசிங்கமா போயிடும். அதனால பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து கூட்டத்தை கொண்டு வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இருக்கிறாராம். அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமானது. இவ்வாறு அவர்கள் கூறினர். வச்சாம ஒரு கடைசியில் ட்விஸ்ட். இவ்வளவுதான் நான் படிச்சேன்ல,
இதை எல்லாத்தையும் இவ்வாறு அவர்கள் கூறினர். அப்போ நியூஸ் பேப்பருக்காரன் எதையும் ரிசர்ச் பண்ணி போடல, தினமலருக்காரன் எதையும் ரிசர்ச் பண்ணி போடல, இவ்வாறு அவர்கள் கூறினர். எப்படி கோபிசெட்டிப்பாளையத்துல இவருக்கு தனி செல்வாக்கு இருக்கு, ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய 8 தொகுதிகள்ல நம்ம செங்கோட்டையனுக்கு தனி பெரும் செல்வாக்கு இருக்கிறது, அவரை தோற்கடிக்க முடியாது, தனிச்சு நின்றாலும் வெற்றி பெறுவார். அந்த இடத்துல 30ஆம் தேதி, அதாவது கோபிசெட்டிப்பாளையத்துல 30ஆம் தேதி அதிமுக சார்பில் ஒரு கூட்டம் நடத்த போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அதுல கலந்துக்க போறாரு. அதுல கூட்டம் சேரவில்லை என்றால் அசிங்கமா போயிடும், பக்கத்து மாவட்டத்துல ஆட்களை கூட்டிட்டு வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருப்பதாகவும் அப்படின்னு அவர்கள் கூறினர் அப்படின்னு கடைசியா முடிச்சிட்டான். வச்சாம்பத்தி ஆப்பு நான் சொன்னல, தினமலர்ல 5ஆம் பக்கத்துல வரக்கூடிய நியூஸ் அந்த 5ஆம் பக்கத்தை யாருக்கு ஒதுக்கிட்டாங்கனாக்க பேமெண்ட் கொடுக்கறவனுக்கு ஒதுக்கிட்டாங்க தினமலர். இவ்வளவு நாள் காங்கிரஸ் டிவிக்கே கூட்டணி 1-to-1 பேச்சுவார்த்தை அப்படின்னு செய்தி போட்டுக்கிட்டு இருந்தவனுங்க, ஒரு 5 நாள் பேப்பர் முன்னாடி எடுத்து பாருங்க, செய்தி போட்டுட்டு இருந்தவனுங்க இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செய்தி போட ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த 5ஆம் பக்கத்துல அந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி குறித்து தொடர்ச்சியாக விளம்பரம் வருவதற்கு காரணம் யாரு, செய்தி வருவதற்கு காரணம் யாரு, ஆதவ அர்ஜுனா. இன்னைக்கு அந்த இடத்துல செங்கோட்டையன் நிரப்பிட்டாரு. கடைசியா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு ட்விஸ்ட் என்னன்னாக்க இவ்வாறு அவர்கள் கூறினர் அப்படின்னு முடிச்சாம்பாரு. அதுலதான் இது கன்ஃபார்ம் பண்ணணும், நாம இப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணணும். இது நியூஸ் பேப்பர்காரன் போடல, நியூஸ் பேப்பர்காரன் செய்தி சேகரிச்சு போடல, அவங்க சொன்னதை இப்படி போட்டுட்டு கடைசியா இவ்வாறு கூறினர் அப்படின்னு முடிச்சிட்டா. பாத்தீங்களா, இதுதான் இந்த செங்கோட்டையனுடைய வேலை. நியூஸ் பேப்பர்ல தப்பு தப்பா காசை கொடுத்து தப்பு தப்பா செய்தியை வர வைக்கிறதா இந்த செங்கோட்டையனுடைய வேலை. ஆனால் உண்மை நிலை என்ன? ஈரோடு மட்டுமல்லாமல் ஈரோடு சுத்தி இருக்கக்கூடிய 8 தொகுதியிலும் இவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்றால் செங்கோட்டையன் ஏன் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்க முடியவில்லை? ஏன் அதற்கான வேலையை செய்யவில்லை? இந்த அடிப்படை கேள்வி கேட்டாலே செங்கோட்டையன் ஒரு பொம்மைன்றது முடிவாயிடுச்சா? அன்றைக்கு என்னைக்கு செங்கோட்டையன் முதல்ல கட்சியை ஒருங்கிணைக்கணும் குரல் கொடுத்தாரோ அன்னைக்கு கூடிய கூட்டம் இன்றைக்கு அவர் பின்னாடி கிடையாது. அன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசியவர்கள் இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு பக்கத்துல கிடையாது. செங்கோட்டையனை தூண்டி விட்ட தினகரனோ ஓபிஎஸ்ஓ அப்புறம் நம்ம சசிகலாவோ கூட அவருடைய போனை எடுப்பது கிடையாது, தவிர்த்துட்டு வராங்க. எங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுன்ற அளவுக்கு இன்றைக்கு பேச வந்துட்டாங்க. இப்ப அந்த 4 பேரும் ஒண்ணு கூடி எப்ப கடைசியா பாத்தீங்க? தேவர் ஜெயந்தி மாதிரி. அதுக்கப்புறம் எப்ப பாத்தீங்க? இதான் அவர்கள் நிலைமை. தனித்தனியா எங்களை சேர்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல, மொத்தமா சேர்க்கலாம் பரவாயில்ல, தனித்தனியாவது எங்களை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மூலாமொழி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தியை பணம் வாங்கி கொண்டு தினமலர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பெரிய செய்தியா எடுத்துக்கொள்ள தேவையில்ல. 30ஆம் தேதி கோபியில மாபெரும் பொதுக்கூட்டம் இருக்கிறது. அன்னைக்கு செங்கோட்டையனுக்கு அங்கு அவருடைய செல்வாக்குக்கு சமாதி கட்டப்படும். அதிமுகவுடைய செல்வாக்கு என்றால் என்ன என்று அங்கு காட்டப்படும். கட்சிக்கு எவன் துரோகம் பண்ணாலும் அவனை நாங்க இப்படிதான் தூக்கி குப்பையா போடுவோன்றது அன்றைக்கு 30ஆம் தேதி முடிவு செய்யப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30ஆம் தேதி சரவெடியாக வெடிக்க போகிறார் என்பது மட்டும் உறுதியான தகவல். அடுத்ததா ஓபிஎஸ்ஐ பற்றி ஒரு செய்தி என்னன்னாக்க, ஓபிஎஸ் நேற்று ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுத்திருக்காங்கனாக்க, அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்பதை அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகமாக மாத்திருக்காங்க, குழுவை கழகமாக மாத்திருக்காங்க. தகராறுல சின்ன ரூ இருந்தா என்ன, பெரிய ரூ இருந்தா என்ன சொல்லு பார்ப்போம். அப்ப இவங்க அந்த குழு என்பதை கழகம் என்பதை மாத்திருக்காங்க. அப்புறம் ஒரு கட்சியாக பதிவு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் பன்னீர்செல்வம் என்ன பேசியிருக்காருன்னா, பிறக்கும் போது யாரும் பதவியோடலாம் பிறக்கலைங்க அப்படி சொல்வதற்கு அந்த விரக்தியின் உச்சத்துல அவர் சொல்றாரு, எனக்கு பதவியெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லைங்க. எப்பவுமே ஒரு அரசியல்வாதியினுடைய பயணம் இப்படி இருக்கும். அதாவது கிளைக்கழக செயலாளராக இருப்பாங்க, அப்புறம் மாவட்ட செயலராக வருவாங்க, ஒன்றிய பொறுப்புல வருவாங்க, அப்புறம் மாவட்ட செயலராக வருவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆகுவாங்க, அப்புறம் அமைச்சர் ஆகுவாங்க, அப்புறம் முதலமைச்சர் ஆகுவாங்க, அப்புறம் எதிர்கட்சி தலைவரா, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஓபிஎஸ்னுடைய அரசியல் டிராவல் என்பது வித்தியாசமானது. முதலமைச்சர்ல இருந்து, அப்புறம் எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த அந்தஸ்துல இருந்து, அப்புறம் அமைச்சர்ல இருந்து, அப்புறம் எம்எல்ஏவில் இருந்து, அப்புறம் கட்சி உறுப்பினர் இருந்து தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கு எங்க இருக்கிறாரு, என்ன பொறுப்புல இருக்காருன்னு தெரியற அளவுக்கு இப்படி அவருடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. அவர் நேற்று கூட்டம் கூட்டி டிசம்பர் 15 தான் உங்களுக்கு காலக்கெடு, அதுக்குள்ள நீங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும், அப்படி இல்லைனாக்க கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார். டிசம்பர் 15ஆம் தேதி அவர் எப்படி 10 நாட்கள் கெடு விதிச்சு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு அடிப்படை உறுப்பினர் தூக்கி எறியப்பட்டு எங்கேயோ தூரத்துல கிடக்கிறாரோ, அதே மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் காலக்கெடு விதிச்சிருக்காரு டிசம்பர் 15. அதுக்குள்ள முடிவெடுங்க, அப்படி இல்லைனாக்க நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய பாவத்தை நீங்க சுமந்துக்காதீங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுப்பது பாவம், ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாலே பாவம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரா? இதுல வைத்தியலிங்கம் வேற என்ன சொல்லியிருக்காரா? ஓபிஎஸ் அணியில வைத்தியலிங்கம் இப்ப எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு.
திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது, தாவேகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இந்த பக்கம் அதிமுக பக்கட்டும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, டிசம்பர் 15க்குள்ள நீங்க ஒருங்கிணைக்கலன்னா நாங்கள் புது கட்சியை தொடங்க போறோம். தொடங்கியா, தாராளமா தொடங்கிக்க. யாரும் ஒன்ன வேணான்னு சொன்னா நீ புது கட்சி தொடங்கிக்க, தேர்தலில் நின்னுக்க, ரெட்டலை எதிர்த்து நின்னுக்க, போட்டிட்டு ஜெயிச்சுக்க, எம்எல்ஏ ஆயிக்க, எம்பி ஆயிக்க, ஏன் மினிஸ்டரா கூட ஆயிக்க, இல்லைன்னா முதலமைச்சரா கூட ஆயிக்க. யாரு ஒன்ன வேணான்னு சொன்னது? போட்டி போட்டுக்கோ, தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. யாராவது உன்னை கேட்டாங்களா ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்டாங்களா? தனி கட்சி ஆரம்பிக்காதுன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லு பார்ப்போம். அப்போ இந்த வீணா போன வெட்டி முண்டங்கள் எல்லாம் ஒன்று கூடி கொன்று நாலு ஒரு வண்ணமும் அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இவங்களுக்கு என்னன்னாக்க, இவங்க பதுக்கி வச்சிருக்க பணம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பணத்திற்கு பாதுகாப்புக்கு அரசியல் வேணும். அதுக்காக ஏதேனும் ஒரு பதவியை கொடுங்க, எங்களை கட்சியில சேர்த்துங்க, அவ்வளவுதான். அதுதான் இவருடைய உச்சபட்ச இலக்கு. ஏதாவது ஒரு பதவி கொடுங்க, எங்களை கட்சியில் சேர்த்துங்க. உனதான் நீக்கி தூக்கி போட்டாங்கல்ல, உனக்குதான் தனி பெரும்பான்மை வலுவு செல்வாக்கு இருக்குது இல்ல. செங்கோட்டையன் ஒரு பக்கம் எனக்கு ஈரோட்டில் செல்வாக்கு இருக்குன்றாரு, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எங்களுக்கு தென் மாவட்டம் எங்களுடைய கோட்டைன்றாங்க. சரியா? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தனியா எலெக்ஷன்ல நின்று தனியா ஜெயிச்சு நீங்க தனியா ஆட்சியை பிடிச்சிங்க. எதுக்கு அதிமுகவில் சேர்த்து நின்று கதறிக்கிட்டு இருக்கீங்க? ஏனென்றால் அவர்கள் பின்னணியில் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு வாக்கு வங்கியும் கிடையாது. அவர் சார்ந்த சமுதாயத்திலேயே அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள். இவங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கு, இவங்க பண்ண திருட்டுத்தனத்துக்கு அந்த சமூகமே இவர்களை ஓரம் கட்டி விட்டது. இவர்கள் சமூகத்திற்காக இதுவரைக்கும் எந்த தியாகமும் செய்யவில்லை. இந்த சமூகமே இவர்களை தியாகம் செய்து விட்டுறது என்பதுதான் உண்மையான விஷயம். அதை புரிஞ்சிக்காம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இந்த தற்குறிகள். அப்போ இப்பேற்பட்ட நபர்கள் தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்கள்ல பணத்தை கொடுத்து செய்தியை வர வச்சுக்கிட்டு லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும்ல, இல்லைன்னா அப்படியே சுத்தமா காணாம போயிடுவாங்க. நீங்கள் என்றைக்கு இரட்டலை எதிர்த்து நின்றீங்களோ, என்றைக்கு கட்சிக்கு எதிராக, இரட்டலைக்கு எதிராக வழக்கு தொடுத்தீங்களோ, என்றைக்கு கட்சி தலைமைக்கு எதிராக பேசுனீங்களோ, அன்னைக்கே நீங்கள் துரோகிக்கு தான் ஓரம் கட்டுப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் பிரிந்து செல்லவில்லை, உங்களை தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. அதிமுகவின் மீதும் இரட்டை இலையின் மீதும் என்னென்ன வழக்குகள் போட்டிருக்கீங்களோ அத்தனை வழக்குகளையும் வாபஸ் வாங்கிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க பண்ணது தப்புதான் மன்னிப்பு கடிதம் அல்லது வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சேர்த்துக்கலாமா வேணாமா யோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சசிகலா அவர்கள் நான் தான் பொதுச் செயலாளர் அவர் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை நான் ஒருபோதும் அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இந்த பக்கம் நான் தொண்டர் உரிமை மீட்பு குழுவை நான் தொண்டர் உரிமை மீட்பு கழகமா மாத்த போறேன், தனி கட்சி தொடங்க போறேன்னு இந்த ஓபிஎஸ் ஒரு பக்கம். இந்த மாதிரி மூளைக்கு ஒருத்தனா பேசிக்கிட்டு இருந்தா எப்படியா அவங்க சேர்த்துப்பாங்க? எப்படி சேர்த்துப்பாங்க? அப்போ அதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு வழக்கைகளை எல்லாம் வாபஸ் வாங்கிவிட்டு தொண்டர்களிடம் பகிரங்க மன்னிப்பு என்னைக்கு கேட்கிறீங்களோ அன்னைக்கு தொண்டர்களும் யோசிப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியும் யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி நீ எங்க கெட்டுப்போ, கட்சிக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. கட்சி ஒரு பக்கம் நல்லா இருக்குது, இப்பதான் ஒற்றை தலைமையின் கீழே கட்சி நல்லபடியா இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே விட்டுடுங்க, அது பார்த்துக்கும். 2026 எடப்பாடி பழனிசாமியினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அதிமுக என்ற கட்சியினுடைய அராஜகத்தை தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய கூட்டணியை அதிமுக வச்சிருந்தாலும் மக்கள் ஒரு முறை முடிவு பண்ணிட்டா, இவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டா, அது எவ்வளவு பெரிய கூட்டணியாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. மக்களின் தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது என்பது கள நிதார்த்தம். நன்றி.